அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவநாதன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையிலேயே இருக்கட்டுமே என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள் பாலா, நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த தொடரப்பட்ட வழக்கில் அந்த நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் புதிய மனு ஒன்றை தற்போது தாக்கல் செய்திருந்தார். அதாவது தன்னுடைய சொத்துக்களை விற்று அந்த பணத்தை திருப்ப செலுத்த தான் தயாராக இருப்பதால் ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி லட்சுமிநாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதியை பொறுத்தவரைக்கும் தேவநாதன் யாதவ் என ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா அவர் சிறையில் இருக்கட்டுமே என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு நிதி நிறுவனத்தில் தனக்காக ஒரு பணத்தை மோசடி செய்தார் என்றும் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த முதலீட்டாளர் சார்பில் வழக்கறிஞர், அதாவது நீதிமன்றம் ஏற்கனவே விதித்த அந்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் நிபந்தனை அவர் நிறைவேற்றவில்லை என்றும், சிறையில் இருக்கும்போது சிறை கண்காணிப்பாளருடைய ஒப்பம் பெற்று இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தேவநாத யாதவருடைய அந்த சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு தற்போது காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.